ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பண்றதுன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஏன்னா நமக்கு அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னாலே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் இருந்திருக்கணும். அதை தான் அமெண்ட் பண்ணுவாங்க கரெக்டா. அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆக்ட் திருநங்கைகள் சட்டம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் 2019 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு, இப்ப புதுசா கொண்டு வந்திருக்க 2026 பில்ல என்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2019 அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸுக்கான அந்த ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ல இருந்து அந்த டிஸ்கிரிமினேஷன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது, அதை தடை செய்யறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆக்டோட பிரைமரி கோலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் கேர், பப்ளிக் சர்வீசஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்களுக்கு ஈஸியான ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அவங்கள டிஸ்கிரிமினேஷன் இல்லாம அவங்களுக்கு கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை சர்டிபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் அதை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் அதை இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து நேஷனல் அண்ட் ஸ்டேட் டிரான்ஸ் அண்ட் வெல்ஃபேர் போர்ட்ஸ் அப்ப டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வு மையங்கள் வந்து நல்வாழ்வு அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது எல்லாமே 2019 ஆக்ட்ல கொண்டு வந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ 2026ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நேரோ த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை ஐடென்டிஃபை பண்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேரோ பண்ணியிருக்காங்க, அதாவது குறுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்செக்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்காங்களா, அவங்கள டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஐடென்டிட்டில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தனியா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இன்டர்செக்ஸ் வேரியேஷன் இருப்பாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. இப்போ அதை மாத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாம இட் ரீப்ளேசஸ் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படின்னா நான் திருநங்கைகள் இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அந்த செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் இனிமேல் பண்ண முடியாது. அது ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸை ரீப்ளேஸ் பண்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும், இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் தான் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ரிப்போர்ட் ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரிஸ் டு அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாம ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. இந்த வெல்ஃபேர் போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ணல, அதே மாதிரி தான் இருக்கு.